சந்தோஷமாக இருக்கிறது இவங்க தான் எனக்கு காரணம்னா அந்த பர்சன் யார்? கண்டிப்பாக குழந்தை தான். நிறைய சின்ன சின்ன குட்டி ஈவெண்ட்ஸ், தூங்க முடியாது, சில நேரம் எக்ஸஸ் ரொம்ப பயங்கர ஆக்டிவாக இருப்பான். அந்த மாதிரி டைம்ஸ் கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும். ஆனால் திரும்ப நினச்சி பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். உங்கள் பையன் ஹாப்பினஸ் சொல்கிறீங்க, பையனுக்கு முன்னாடி ஒரு ஹாப்பினஸ் இருந்திருக்குமே, ஹாப்பினஸ் கொடுத்துருப்பாங்களே, அவங்க யார்? ஃப்ரெண்ட்ஸு, அப்பா அம்மா, அந்த மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா இல்லை நான் அதிகமாக உங்கள் லைஃப்ல யார் அதிகமான சந்தோஷம் கொடுத்துருக்காங்க, அந்த பர்சன் தான் யார் சொல்லுங்கள்? இது வரைக்கும் அப்பா கொடுத்தாரு, நான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இவர் கொடுக்குறாரு. என்னை நல்லா கேர் பண்ணி பார்த்துப்பாரு. எனக்கு நான் ஒரு வேலை செய்கிறேன்னா கூட எல்லாமே ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை, நாங்கள் வந்து ஆக்சுவலாக லவ் மேரேஜ், லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ அடிக்கடி நாங்கள் மீட் பண்ணிக்கிட்டது இல்லை, எல்லாமே ஃபோனு இந்த மாதிரி தான் பேசிப்போம். நீங்கள் முதல்ல இவங்களுக்கு எப்படி ஓகே சொன்னீங்க? இவங்க தான் எனக்கு ஓகே சொன்னாங்க. ஸ்கூல் படித்தப்போ இவங்க என்னை லவ் பண்ணுறாங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க என்னை லவ் பண்ணவே இல்லையா. நான் இவங்க என்னை லவ் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு நான் இவங்கள்ட்ட லவ் யூ சொன்னேன். பார்த்தா இவங்க என்னை லவ் பண்ணலன்னு சொல்கிறேன். நான் அப்புறம் ஒரு ஸ்டேஜில் சரி ஓகே இது ரூமர் தானே, நம்ம எதுக்கு இப்படி பண்ணுறோன்ட்டு நான் வேணான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இவங்க இல்லை பேசாமல் இருந்தப்போ இந்த மாதிரி எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி சொன்னாங்க. கண்டிப்பாக அவர் நல்லா நம்மளை வச்சு பார்த்துக்குவாருன்னு ஒரு பொறி தட்டி இருக்கும்ல, அந்த இடம் இது. இவர் ரொம்ப காமாக அமைதியாக இருந்தார். நான் கொஞ்சம் வாழு, நான் நிறைய பேசுவேன். ஸோ அதனால ஆப்போசிட் கேரக்டராக இருந்தால் நல்லா இருக்கும், எனக்கு செட் ஆகிடும் அப்படின்னு நினச்சி அவர் அமைதியாக இருந்தார். அதனால பிடிச்சது. உங்களுக்கு உங்கள் ஒய்ஃப் கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம்னா எதை சொல்லுவீங்க? எனக்காக மாற்றிக்கிட்டாங்க அவங்க மேரேஜ் ஆன பிறகு. ஒருத்தவங்களை ரொம்ப பிடிச்சிருந்தா தான் உங்களுக்காக நம்மளே மாற்றிக்குவோம். அந்த அளவுக்கு நீங்கள் எப்படி அவரை? அதுதான் சொன்னேனே, அவரோட அமைதி என்னை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாரு. எதுவும் கோவப்பட மாட்டார், வாய்ஸ் ஏற்றி பேச மாட்டார். நான் கொஞ்சம் வாய்ஸ் ஏற்றி பேசுவேன், அவர் பேச மாட்டார். ஸோ அதனால் அவருக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டேன். வேலை செய்யாமல் இருந்த வீட்டில் இங்கே வந்து வேலைலாம் செஞ்சு கொஞ்சம் சமைக்கலாம் கற்றுக்கிட்டு இவருக்கு பிடிச்ச மாதிரி ஓரளவுக்கு மூவ் பண்ணிகிட்ருக்கேன். எந்த விஷயத்துக்காக நீங்கள் அதிகமாக சண்டை போடுவீங்க? இந்த விஷயம் தான் எங்களை அடிக்கல சண்டை போட்டுகிட்டே இருப்போம் அப்படின்னு. சண்டைன்னு வந்து அந்தளவுக்கு அப்படிலாம் இது பண்ணிக்க மாட்டோம். நார்மலாக ரொம்ப விட்டு கொடுத்து அவர் எது சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக பேசுவேன். சும்மா பேசணும்னு பேசுவேன். அவர் எதனா ஒன்று சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அவ்வளோ சீக்கிரம். ஆனால் அவர் அக்செப்ட் பண்ணிப்பார். எதனா ஒன்று பேசினா வேணும்னே அதுக்கு ஆப்போசிட்டாக பேசி பார்ப்பா. அந்த இடத்துல சும்மா சண்டை வரும். அவர் சண்டை போட மாட்டார், நானே சண்டை போடுவேன். மேக்ஸிமம் எல்லா ஒய்ஃபுமா இல்லை லவ்வர்ஸாக இருக்கட்டும், வேணும்னே ஏன் இப்படி பசங்களை வந்து சண்டை போடுறதில்ல அப்படின்னு உங்களுக்கு ஹாப்பினஸ்? அது நல்லா இருக்கு. அவங்க சண்டை போகிறாங்கன்னா அந்த டைம் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ஒரு நீங்கள் சண்டை போது அவங்க பொறுமையாக இருக்கணும். கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்தீங்கன்னா திரும்ப நார்மல் ஆகிடும். டைம் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். கொஞ்ச நேரம் 2 பேரும் கழிச்சு திரும்ப பேசணும், உடனே பேசணும். நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கு, இதை நமக்கு அவர் பண்ணலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு? எனக்கு அவங்க என் கூட இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசையாக இருக்கும். அவங்க எனக்கு புரியும், ஒர்க் ப்ரெஷர் அங்கே இருக்க முடிச்சுட்டு அவங்க கொஞ்ச நேரம் படுக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும் தான் நினைப்பாங்க. ஆனால் எனக்கு நான் வீட்டுக்கு வரவுமே அவங்க எப்படா நம்மகிட்ட பேசுவாங்கன்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அப்போயே அவங்க ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா, அப்போ தான் கடுப்பாக இருக்கும். லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருந்த பீரியடுனா எதை சொல்லுவீங்க? இப்போ மேரேஜ் ஆன பிறகு தான். எந்த இடத்துக்கு போனால் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கிற இடம்னா எதை சொல்லுவீங்க? என் ஒய்ஃப் கூட தான் அதிகமாக இருப்பேன். என் ஒர்க்கை தவிர்த்து என் ஒய்ஃப் கூட தான் அதிகமாக இருப்பேன். அவங்க தான் நம்மளை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து இருந்துப்பாங்க. ஸோ அவங்க ஒரு பெரிய மாரல் சப்போர்ட். கெரியர்லேயும் சரி, நம்மளோட கோல்ஸ், பர்சனல் லைஃப்பில் எதுனாலும் அவங்க ஒரு பெரிய பேக் போன். நமக்கு நிஜமாவே மேரேஜ் ஆயிடுச்சான்னு சொல்லி அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பேன். அது வந்து வேர்ட்ஸால் டிஸ்கிரைப் பண்ண முடியாது கண்டிப்பாக.
வேறு யார் கூடயும் நம்மளோட வாழ்க்கையை பொருத்தி பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு தாட் வந்துருச்சுனாலே அது ஃபிக்ஸ்டு, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இது பண்ண முடியாது. வேறு யாருன்னா என்னை கல்யாணம் பண்ணியிருந்தானா நீ புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு யாருமே புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்ன. அதை நான் கண்டிப்பாக ஒவ்வொரு டைம் சொல்லிட்டு இருப்பேன். அவங்களுக்காக என்ன வேணால் செய்வீங்க? கண்டிப்பாக செய்வேன், கண்டிப்பாக செய்வேன். இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன்.